எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு யார் செஞ்ச புண்ணியம்னு தெரியல. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டபடி கிராஷ். நீங்க மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி இன்னைக்கு காலையில வந்திருப்பீங்க. வந்த உடனே இன்ஃபோசிஸ்ல 8% கிராஷ், டிசிஎஸ்ல 7% கிராஷ். இத்தனையும் தாங்கி நின்று நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு 11 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆகுதுன்னா சத்தியமா இது ஏதோ ஒரு புண்ணியவான் செஞ்ச புண்ணியமா தான் நான் பார்க்குறேன். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்லாம் 26,100 அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்ரேட் ஆயிருந்திருக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை யாரு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 229 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் மேல ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய மூவ்மெண்ட்டை டோட்டலா கிராஷ் பண்ணி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ்னுடைய கிராஷ் தான். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக தான் தனி ஒரு ஆளாக கிட்டத்தட்ட 105 பாயிண்ட் மார்க்கெட்டில் இறக்கி விட்டுருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக் இவங்களை சேர்த்துனாவே ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் ஆச்சு. அவங்க மட்டும் மார்க்கெட்டை கீழே இறக்கி விடாம இந்த பக்கம் வந்து பிளஸ் 220 பாயிண்ட்னு மார்க்கெட்டை ஏற்றி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம 26, அதாவது நிஃப்டி ஆல் டைம் ஹை என்பதையே நம்ம திரும்ப போய் தொற்றுப்போம். சமீபத்தில் தான் ஆல் டைம் ஹை 26,200 373 பக்கத்தில் வந்திருக்கு. மறுபடியும் அதுக்கு பக்கத்திலே நம்ம போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ நான் நினைக்கிறேன் ஏதோ திருஷ்டி பட்டுருச்சு. நேற்று தான் எல்லாரும் பயங்கரமான சந்தோஷமா 5 வருஷம் லாக்கு உடைக்கப்பட்டு விட்டது, 2 வருஷமா 1 வருஷமா லாக்கில் இருந்தோம், நல்ல வேலை லாபத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் மகிழ்ச்சிகரமாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த மகிழ்ச்சியை பார்த்து யாருக்கு திருஷ்டி வந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு ஐடி பங்குகள்லாம் கிராஷ் ஆனது. அதாவது இந்த ஐடி பங்குகள் இன்னைக்கு கடும் கிராஷ் ஆயிருக்கு. ஐடிபிஸ் நீங்கள் போய் எடுத்து பார்த்தாலும் 6% கும்பா, எல்டிஐஎம், இன்ஃபோசிஸ், பர்சிஸ்டன்ட் ஷேர்ஸ். நீங்கள் எல்டிஐஎம் போத்தி ஷேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிராஷ். என்ன காரணம்னா திடீர்னு எல்லாரும் பயந்துட்டு வித்து தள்ளுறாங்க பல்வேறு முதலீட்டாளர்கள். அது ஒரு நாள் பயமாக இருக்கலாம் அல்லது லாங் டேர்ம் பயமாக இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சைனாவில் லோ காஸ்ட்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை கமர்ஷியலுக்கு கொண்டு வர்றாங்கன்னு சொன்னோன்னே மிகவும் அதிகமான விலை கொடுத்து தயாரிக்கப்பட்ட பல்வேறு அமெரிக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இறங்கி போச்சு. ஏகப்பட்ட டெக்னாலஜி கம்பெனிகள் என்விடியா முதல் கொண்டு பயங்கர கிராஷ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே நோக்கி உச்சத்துக்கு போயிடுச்சு அமெரிக்க டெக்னாலஜி கம்பெனிஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் நடக்குது. நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்துக்கங்க, டிசிஎஸ், பர்சிஸ்டன்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த இன்ஃபோசிஸ் ஷேர், டிசிஎஸ் ஷேர் போன்ற கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோ அல்லது அவங்க ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லையோ செல் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ். இதுக்கும் வந்து பல்வேறு ஆட்கள் வேலைக்கு தேவை, கோடர்ஸ் எல்லாம் தேவை, அதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் டெப்ளாய் பண்ணணும். அதே மாதிரி டெப்ளாய் பண்ண ப்ராடக்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு ஏதாவது ஒரு எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? பெரிய பிரச்சனை ஆகிடும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏஎம்சி வாங்குறாங்க. இதுவும் நல்ல மார்ஜின், வருஷத்துக்கு 10%, 20%ன்னு வித்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வாங்குறாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆளுங்க வேணும். அது போக அவன் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டாலும் அல்லது ஆன் சைட்டில் சப்போர்ட் கொடுத்தாலும் ஆஃப் சைட்டில் சப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு ஆளுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய, ஸோ எல்லாத்துக்குமே ஆட்கள் தேவைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ அவங்களுடைய டூல்லாம் வந்து இதை சர்வ சாதாரணமாக பண்ணிவிடும். இவ்வளவு ஆள் எதுக்கு உங்களுக்கு தேவை? நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்போர்ட் எடுத்து சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் கொண்டே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கொடுக்குறோம். அவனே பல்வேறு டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ்க்கு, ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு, ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனுக்கு எல்லாம் அவனே பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ ஒன்றா நீங்கள் எனக்கு வந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிவிட்டு கம்மியான லாபத்துக்கு கொடுங்க. அதே மாதிரி ஏஎம்சி மெயின்டைன் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்? அந்த ஒர்க்கையும் நாங்கள் வந்து என்ன எரர் வருது, ஏன் வருது, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது நாங்கள் ஏஐட்டே கேட்டு போயிடுறோம். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு நாங்கள் 18%, 25%, 30% ஏஎம்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம். குறிப்பாக இந்த ஆந்த்ரோபிக் ஏஐனுடைய பயத்தினால நேற்று அமெரிக்காவில் பல டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அடிபட்டது. அதுலேயும் நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பல்வேறு கம்பெனிகள் அங்கே அடி வாங்குச்சு. அதனுடைய எதிரொலி தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் பல முதலீட்டாளர்கள் ஏன் இன்னைக்கு ஐடி ஷேர்ஸ் இப்படி கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னா இது மாதிரி ஏங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குது, நாளைக்கே இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எவனாவது ஒருத்தர் ஏதோ ஒரு நியூஸை கிளப்பிடுவான், இது வந்து எல்லா வேலையும் செய்துங்க அப்படின்ட்டு. அது ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை பண்ணலாம்,
ஆனால் மிகப்பெரிய ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஏஐ நம்பி போக முடியாதான், இது வந்து தேவையில்லாத ஒரு வீழ்ச்சியாக கூட நம்மளுக்கு தோணுனாலும் இன்னைக்கு ஐடி ஷேர்ஸ் கடும் வீழ்ச்சி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இது போன்ற அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ வரக்கூடிய மாடலை பூரா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கை வச்சு பணம் கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க வச்சுடுமோ, மார்ஜின் ப்ரெஷர் வருமோ அப்படின்றதான். ஸோ உண்மையிலேயே ஏதோ நம்ம மார்க்கெட் நேற்று நல்லா இருந்தது, அடுத்த நாளே இப்படி கிராஷ் ஆகணும்னா ஏதோ திருஷ்டி பட்டுருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஷேர் அது 8% காலி இன்னைக்கு. அதாவது மீடியாக்களில் என்ன செய்தி பரவிக்கிட்டு இருக்குன்னா, அடுத்த கட்டமாக நம்மளுக்கு சண்டைக்கு தேவையான மீடியம் ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய வேலையில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை விட்டுட்டாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸில் இந்த ஹெச்ஏஎல் விடப்பட்டிருக்கு, பாரத் ஃபோர்ஜ் போன்ற பல்வேறு மற்ற ப்ரைவேட் கம்பெனிகள் முதல் கொண்டு நிறைய பேர் சேர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால தான் தற்போது இன்றைக்கு பார்க்கும்பொழுது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்பது 8% கீழே இறங்கியிருக்கு. இது எவ்வளவு பெரிய நியூஸ், அது எப்படி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து இப்படி ஒரு மீடியாவில் வரக்கூடிய செய்திக்கு கிராஷ் ஆகலாம் 8% அப்படின்றது. ஹெச்ஏஎல்ல என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறான்னா, இங்கே பாருங்கள், டிஃபென்ஸ் டிஆர்டிஓலிருந்து இன்னும் எங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனே வரல, அஃபிஷியல் கம்யூனிகேஷனே எதுவும் வரல. முதல்ல அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வரட்டும், அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மீடியாக்களில் ஒரு செய்தி விவாதிக்கப்படுகிறது, அந்த நியூஸுக்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே இன்னும் அந்த கம்பெனிக்கே வந்து சேரல, ஆனாலும் 8% இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ வந்து சேரும்? நம்ம ஆளுக்கு ஒரு அறிவு கொழுந்துங்க நண்பர்களே. வராத ஒரு நியூஸுக்கு 8% இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஷேரை இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் வந்த நியூஸுக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு அற்புதமான தகவல் வந்திருக்கு, ஆனால் 2% ஏற்றி விட்டுருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35,000 யூனிட்டுகள் 35,000 எண்ணிக்கைகளுக்கு எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, இந்தோனேஷியாவுக்கு நாங்கள் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா, பிக்கெஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் ஆர்டர், ஒரு வருஷத்தில் அவங்க பண்ண வேண்டிய டோட்டல் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரே ஆர்டராக இந்தோனேஷியாவிலிருந்து வந்திருக்கு. ரொம்ப நன்றி இந்தோனேஷியா. ஸோ இப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, அதுக்கு வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதே ஒரு 8% 10% ஏற்றி விட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தா சூப்பர், அந்த நியூஸுக்கு இந்த நியூஸ் சரியாக போச்சுங்களாம். ஆனால் இதை வெறும் 2% ஏற்றி விட்டுருக்காங்க. நண்பர்களே, ரொம்ப சாதாரணமான நாட்களாக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஐடி ஸ்டாக்ஸ் அடி வாங்கி கிடக்கிறத பார்த்து, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இறங்கி கிடக்கிறத பார்த்து. இருந்தாலும் நேற்றைய வந்த ரிசல்ட் சீசனில் சில பங்குகள் ஏறித்தான் இருக்குது. கேப்ரியல், நீ ஏறிட்டியா 8%, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி. பெரிய அழகே ஒன்றும் பெருசாக இல்லை. லாய்ட்ஸ் மெட்டல், என்எம்டிசி போன்ற பங்குகள்லாம் ஏறி இருக்குது. பட் நேற்று பஜாஜ் ஃபினான்ஸ் போன்ற பல்வேறு பெரிய ஆளுகள்லாம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் ஏற்றத்துலேயோ பெரிய அளவு இறக்கத்துலேயோ நியூஸ் வரல. இன்றைக்கி எல்லாமே ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லைன்னு வச்சிங்களேன். இந்த ட்ரிவேணி டர்பைனில் 7% இறங்கியிருக்கு, அது ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது. மற்றபடி இந்த வருண் பிவரேஜஸ்லாம் வெறும் 2 போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏதோ ஒரு சரக்கு விஷயம், அந்த விஷயம் வந்தோடனே திடீர்னு ஒரு ஜம்ப் அடித்தான் வருண் பிவரேஜஸ். அதுக்கப்புறம் 3 மாதமாகி அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டே வந்துடுச்சு. அதனுடைய இம்பேக்ட் வெறும் 2% இருக்கான். ஒரு ஏமாற்றமாக இருக்குது. எது எப்படியோ நேற்று வந்த ரிசல்ட்டுகளில் ஒன்றும் பெரிய அதிர்ச்சி என்பது இல்லை. இன்ஃபேக்ட் சிலதெல்லாம் ப்ளஸில் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி தான். இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் சாதாரண நாள் கிடையாது. ட்ரெண்டெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், டாடா குரூப்பில் பெரிய அளவில் சம்பாரித்து கொடுத்தவன் அவன் கீழே கிடக்கு. அது என்ன ஆக போகுது? டாடா பவரு இன்னும் பெரிய ஆளுக்கு தான். ஐபிஓக்களை பற்றியும் எதுவும் நல்ல செய்தி, அதாவது செய்தியே இல்லை அங்கே. இந்த சமயத்தில் ஏதாவது நல்ல செய்தி கொடுங்கடா அப்படின்னு கேட்டால், ஏன் எல்லாம் கெட்ட செய்தி கொண்டு வரீங்க அப்படின்ட்டு இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த ஷேர்லாம் சிக்கினவங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கையவே வெறுத்துருவாங்க. இப்படியுமா ஏன் எவனாவது விழுவான்? கண்ணில் தண்ணியே வருது. இந்த ஷேரை யாரை வச்சுருக்காங்கன்னு தெரில, யார் வச்சுருந்தாலும் தலையில் ஒரு துண்டை போட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலமை. 1200 ரூபாயிலிருந்து விழுகிறான் 368 ரூபாயில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 75% ஃபால் என்பது வந்துடுச்சு. நீ இன்னும் ஸ்டெடி ஆகலையா தம்பி?
நீ மட்டும் 80% மேலே கீழே இறங்கி போயிட்டீன்னா நீ வந்து எந்திரிக்கவே இல்லாத ஒரு பங்காக 80%க்கு சொருகில் அடித்தவர் அப்படின்ற பட்டத்தை நீ பெற்று விடுவாய். ஸோ நீ லாபம்னு ஏதாவது பண்ணுறியா, இல்லை என்னதான் நீ பண்ணுற அப்படின்னா, இந்த பங்கு தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. ஆனாலும் தன்னுடைய உச்சியிலிருந்து 75% இட் இஸ் அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரி ஹெவி கிராஷ் ஆன ஒரு பங்காக இந்த கோவன்ஸ் லைஃப் சயின்ஸ் இருக்குது. இதில் யார் மாட்டியிருக்காங்கன்னா, நம்ம பப்ளிக் வந்து 15% இந்த ஷேரில் லாக் ஆகி வந்துருக்கிறவங்க இருக்காங்க. டிஐஎஸ் எல்லாம் 21% லாக் ஆனவங்களாம் இருக்காங்க. யாருப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா பெரிய அளவில் மாட்டியிருக்கிறது டிஎஸ்பி ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்றவங்க 4% வச்சுருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு அது ஒரு 3% வச்சுருக்காங்க. ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் அது ஒரு 2.5, எஸ்பிஐ லைஃப் ஒரு 2.5. இத்தனை பேரும் போய் அதில் லாக் ஆகி கோந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் கோந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கு 75% கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு ஏதாவது இன்பம் கொடுக்குமா இல்லையா, ஏதாவது நல்ல செய்தி வருமானு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். இன்றைக்கி என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு ஃபார்மா கம்பெனிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்எஃப்டிஏனுடைய சர்டிஃபிகேட்ஸில் வந்து இவங்ககிட்ட இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஹேஸ் ரிசீவ்ட் எ வார்னிங் லெட்டர் ஃபார் த கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வருது. ஒருவேளை மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பேட் நியூஸோட இந்த நியூஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆக மாறுமா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் மனசு நொந்து போயிருக்கையில் ஏதோ தோணும் இல்லையா, அது மாதிரி தான். அப்புறம் இந்த இர்கான் இன்டர்நேஷ்னலில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நண்பர்களே. அது வந்து போன வருஷம் பெரிய விளையாட்டு பண்ணியிருக்கான். 150 ரூபாயிலிருந்து 220 ரூபா போனவன் தான் அந்த ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். மறுபடியும் இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் ரவுண்ட் என்பது போகவே இல்லை. ஸோ இப்போ அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்குக்கு ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வந்து 11 பிப்ரவரி என்பது மீட் ஆகுது அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க வெளியிடக்கூடிய ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் வந்து இந்த பங்கை அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி கொண்டு போக வைக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போதைக்கு இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் என்பது போன வருஷத்தில் என்ன லோ இருந்தானோ அதே லோவில் வந்து விழுந்திருக்கு. நம்ம தலையில் துண்டு போடுறதே தான் இந்த அமெரிக்கா வேலை போல். இந்த க்ரூட் ஆயில் வந்து கடந்த 2 வருஷமாக ரொம்ப கம்மியான விலையிலேயே ஸ்திரத்தன்மையோடு இருந்தது. இப்போ என்னடானா க்ரூட் ஆயிலினுடைய விலை லேசாக மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு பதட்டமான செய்தி தான் காரணம். இந்த ஈரான் வந்து அவங்க நாட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஷிப்புக்கு பக்கத்தில் பறந்து தான், அதனால் நாங்கள் அதை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அமெரிக்கா அறிக்கை விட்டுருக்கு. உடனே க்ரூட் ஆயிலினுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னா, ஈரானால் ஆயில் சப்ளை ஏதாவது கெட்டு போயிடுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்றதுலேயும் எந்த தடையும் இல்லை. வெனிசுலா நாட்டில் இத்தனை நாள் பெருசாக ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்கவே இல்லை, அதுவும் கைவசம் இருக்குது. ரஷ்யாவினுடைய ஆயிலையும் எதுவும் இப்போதைக்கு பெருசாக பிரச்சனை இல்லை, அவங்க சீனாவுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தனை இடத்துலையும் இல்லாத ஒரு பிரச்சனை, அந்த ஈரானில் அதிகமாக யாரும் ஆயிலே வாங்குறதில்ல, சைனா தான் பெரிய ஆளாக இருக்காங்க வாங்குறதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படியா க்ரூட் ஆயில் மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். இனி நம்மளுக்கும் வேறு வழி இல்லைங்க நண்பர்களே. நம்ம ஆயிலினுடைய விலை ஏறும்பொழுது அதிகமாக தான் கொடுத்து வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம ரஷ்யாகிட்ட வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அமெரிக்கா சொல்கிற இடத்துல நம்ம வாங்கினோம்னா அதை விட கம்மியாக தான் அவன் தரணும். ஆனாலும் என்ன செய்கிறது, முருகா 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 என்னை காப்பாற்றிட்டியே முருகா, இனிமேல் கண்டிப்பாக இந்த எஃப்என்டோ பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கார். ஆல்மோஸ்ட் 11 லட்சம் என்பது 12 லட்சத்துக்கு பக்கத்தில் எஃப்என்டோவில் கடந்த 5 வருடத்தை கணக்கு பார்க்கல. நிறைய பேர் சொல்லுவீங்க, நானும் தான் 1 லட்சம் லாஸ் பண்ணியிருக்கேன், 2 லட்சம் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிம்பீங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 5 வருஷம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணால் தானே பெரிய அமௌண்ட் என்பது வருது. ஸோ 5 வருஷத்தில் 12 லட்ச ரூபா பக்கம் நான் லாஸ் பண்ணிட்டேன். இதனால் நான் 4-5 வருஷம் நான் பின்னாடி போயிட்டேன். அந்த 12 லட்ச ரூபாய் வச்சுருந்தா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் இப்படி லாஸ் பண்ணதுனால எனக்கு 2-3 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. ஆனாலும் என்ன நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு சமீபத்தில் நடந்த இந்த பட்ஜெட்னாலையும் ட்ரம்ப் அவர்கள் போட்ட பதிவுனாலையும் மார்க்கெட் கடுமையாக ஒரு 600-800 பாயிண்ட் யாருமே இமேஜின் பண்ண முடியாத அளவு ஒரு வால்டிலிட்டி இருந்ததில் நான் இந்த 12 லட்சத்தை நான் திரும்பி சம்பாரிச்சிட்டேன். இனிமேல் சத்தியமாக நான் எஃப்என்டோ பக்கம் போக மாட்டேன். கம்ப்ளீட்லி ஸ்டாப்பிங் த எஃப்என்டோ ட்ரேடிங் இன்றைய நாளிலிருந்து. வாழ்த்துக்கள் நண்பா. இழந்ததை மீட்டெடுக்கிற ஒரு அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
நண்பர்களே, நிறைய பேர் ஏன் ட்ரேடிங் சைடு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வேணும். நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். ஏங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு இன்கம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க தொழில் செய்கிறவங்க இல்லை, வேற எங்காவது வேலை பார்க்குறவங்களா தான் இருக்காங்க. அவங்க என்னன்றாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்ததுன்னா நிறைய செலவு வருதுங்க, மாதமான கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ரெகுலராக இன்கம் வந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு அடிஷ்னல் இன்கம்மா, ஒரு சைடு இன்கம்மா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரோம். அப்புறம் ட்ரேடிங் சைடு போகிறோம். அப்புறம் லாஸ் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை அதுக்கும் சேர்ந்து ஏற்கனவே வர்ற மெயின் இன்கமில் ஒரு சைடில் போயிடுதுங்க இஎம்ஐக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்படின்றாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிக்கிறாங்க இல்லையா? அது எப்படி வரும்? அது என்ன ஒரே நாளில் வந்துருமா, இல்லை ஒரு மாதத்தில் வருமா, இல்லை ஒரு வருஷத்தில் வருமா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு சைக்கிளிக்கலாக தான் வரும். சில பொசிஷன்ஸ் வந்து சில பேர் எடுத்து வைப்பாங்க, அதுக்கு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் 10-20% லாபம் என்பது வரும். சில பேர்த்துக்கு எடுத்து வச்ச உடனே ஒரே மாதத்தில் கூட வரலாம். சில பேர்த்துக்கு ஒரே நாள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பட்ஜெட் அப்போ இறங்கி கிடக்குதுன்னு சில பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்த 2 நாட்கள்லேயே அவன் பாட்டுக்கு டபார்னு 10-20% ஏறி இருப்பான். ஒரு பேங்க்கில் போய் 10% வட்டி கொடுங்கன்னா நீங்கள் 1 வருஷமோ 1.5 வருஷமோ உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் பிரின்சிபலையும் வட்டியும் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வரணுன்ட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ள பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் வந்து எப்போ உங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்றது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். அது ஒரு வருஷமாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், டேவாக இருக்கலாம். பட் தொடர்ந்து இதுக்கு பேர் வந்து ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்றத விட கீப் இன்வெஸ்டட். தொடர்ந்து முதலீடு போட்டுக்கிட்டே இருந்தால் தான் மேபி மார்க்கெட் இறங்குறப்ப போட்ட முதலீடு திடீர்னு பார்த்தா சீக்கிரம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அல்லது அந்த டைமை பொறுத்து புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தொடர்ந்து ஒவ்வொரு டைமும் போட்டுக்கிட்டு இருக்கீல ஒரு என்ன பர்சன்டேஜ் லாபம் வரணும். பொதுவாக எவ்வளவு லாபம் வைப்பாங்க அப்படின்னா, பேங்க் வட்டி 6.5, அப்போ இது ஒரு 13 அப்படின்னு வைப்பாங்க. பேங்க் வட்டி ஒரு 10 கிடைக்குதா ரிஸ்க் இல்லாமல், அப்போ இது ரிஸ்க் எடுக்கும்பொழுது ஒரு 20. அது எப்போ வருதோ அந்த 20%, 15, நான்லாம் வந்து ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணோன்னா பேங்க் வட்டி 6.5 கொடுக்குறாங்கன்னா கூட இன்னொரு 6 போட்டு 13% அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. அது ஒரு முதலீடு 13% கிடைக்கணும்னு இன்றைக்கி முதலீடு போட்டால் அது ஒரு நாளில் கிடைச்சாலும் சரி தான், ஒரு மாதத்தில் கிடைச்சாலும் சரி தான், ஒரு வருஷத்தில் கிடைச்சாலும் சரி தான், அல்லது 2-3 வருஷம் கழித்து கிடைச்சதுனால அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் ரெகுலராக இன்கம் வரணும் அப்படின்னு உள்ளே வந்தார்னா அவர் முதல்ல ரெகுலராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போட தயாரா? எஸ்ஐபி வழியாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு மாதத்துக்கு 2-3 தடவையோ, அல்லது ஒரு டெய்லியும் கூட உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டால் தான் அது ரெகுலராக ஷேர் மார்க்கெட்டில் லாபம் என்பது கொடுக்கறத பற்றி அது யோசிக்கும். ஒரே ஒரு தடவை பணத்தை போட்டுட்டு அதிலிருந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னா அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. யாராவது ஒருத்தர் மச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க கரெக்டான அவங்க எடுத்த ஷேர் கரெக்டான ஷேரா அல்லது கரெக்டான ஷேர் அவங்க எடுத்தாங்களான்றது தெரியாது. பட் எல்லாரும் ஜெயிக்கணும்னா பொதுவாக எஸ்ஐபி கான்செப்டில் உள்ளே வரணும். அதுக்கப்புறம் வர்ற லாபத்தை மார்க்கெட் எப்போ கொடுக்குதோ அப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்காம விட்டாலும் அப்புறம் கும்பாதான். இங்கே பாருங்க, இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு எத்தனையோ வருஷமாக பணம் கொடுக்காம தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கட்டத்தில் வந்து 600 ரூபா வரைக்கும் போனவன் ஒரு 2024 அவன் வந்து யாருக்குமே பணம் தரல. போன வருஷம் கூட ஒரு ரவுண்டு போயிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆல்மோஸ்ட் ஒரு 340 ரூபாயிலிருந்து 425 ஒரு சுமாரான ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2026 அந்த பழைய ரவுண்டு போவானா, அல்லது அதுக்கும் மேலே போவானா, அல்லது கீழே வருவானா அப்படின்றது தெரியாது. ஆனால் இவன் தர வேண்டிய லாபத்தை இன்னும் பெண்டிங் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த ஷேரில் போய் லாக் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் பணம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வாங்கி வச்ச ஷேரை வச்சுக்கிட்டு சரி நீ எப்போ லாபம் தருவியோ அப்போ தா அப்படிம்பாங்க. பாருங்கள், எஃப்ஐஸ் ஒரு 11% வச்சுக்கிட்டு கம்முனுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிஐஸ் ஒரு 18%, பப்ளிக் ஒரு 24% இந்த மொத்த ஷேர்களை வாங்கி வச்சுக்கிட்டு நீ எப்போ லாபம் தருவியோ தா அப்படின்ற மாதிரி கோந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி கோந்துட்டு இருக்கிறவங்க சும்மா 1 ரூபா 2 ரூபா ஏறினா கொடுப்பாங்களான்னா அது கிடையாது. ஒரு 25%, ஒரு 50%, ஒரு 100% ஏறினா தான் அதை விட்டு வெளியே வரணுன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ எக்ஸைட் அப்படின்ற பங்கு சீக்கிரம் இன்னும் வரவில்லை. ஆனால் இன்று ஒரு 3% ஏறியதில் ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி தான் இந்த ஆயில் இண்டியா அப்படின்ற பங்கும். இந்த பங்குமே பல வருடங்களாக அது ஏறாமே இருந்தது. திடீர்னு இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா 300 to 500 அப்படின்று வந்ததுனால
இந்த பங்கை வச்சிருக்கிறவங்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுலேயும் சில வித்தியாசங்கள் இருக்குது. சில பேர் வந்து ஒரு வருஷம் முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு என்னையே இப்போ தான் வாங்கின வேலை வந்துருச்சு அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கு 2 மாதத்தில் ஒரு நல்ல வருமானம். ஆக அந்த மச்சம் என்பது தேவையாக இருக்குது. நண்பர்களே, இந்த சுகர் செக்டராக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஒரு நியூஸ் கூட இப்போ வரைக்கும் ஒன்றும் உருப்படியாக வரல. இதில் வந்து இந்த துவாரிகை சுகர் அப்படின்ற பங்குல ஏதாவது மகிழ்ச்சி வருமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவங்களுடைய போர்ட் மீட்டிங் ரிசல்ட்டுக்காக என்பது 11 பிப்ரவரி வருது. நண்பர்களே, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னே தெரியலையே. ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு தொடர்ந்து 2-3 நாட்களாக இந்த பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 45% கணக்காகுது. ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது இன்னும் 15% நஷ்டத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்து 45% ஏறி இருக்கான். இந்த கைடெக்ஸ் அப்படின்ற பங்குமே கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 22% ஏறி இருக்கான். ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது அது இன்னும் தன்னுடைய பழைய 300 ரூபாயில் இன்னும் வந்து சேரல. இவங்க ஏன் ஏறிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த அமெரிக்கா வந்து தன்னுடைய கட்டண வரியை குறைச்சிட்டாங்க. 50%லேருந்து 18% குறைச்சிட்டாங்க. அதனால் கார்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால பெரிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்த பங்குகள் கடந்த சில தினங்களாக பதிலடி கொடுத்துருக்க. எத்தனை நாள் தான் இவங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படின்றது தெரில. இன்று சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாய்ட்ஸ் எஸ்எம்இ அப்படின்றது ரிசல்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஒரு 10% எகிரி சந்தோஷமாக இருக்கான். அதுவுமே கடந்த ஒரு வருடத்தில் 52 வீக் லோவில் இருந்து ஓரளவுக்கு இப்போ சமீபத்தில் ரிசல்ட்டை காரணமாக ஏறி வந்திருக்கிறது. அதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஜேபிஎம் ஆட்டோ எப்பெல்லாம் மார்க்கெட் ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது அப்போல்லாம் இவனும் பிக்கப் ஆகிடுறான். கடந்த 5 நாட்களில் 7% என்பது ஏறி இருக்குது. ஆனால் மொத்தம் ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது லாஸில் இருந்த கம்பெனி தான். ஆனால் மார்க்கெட் நல்லா இருந்ததுனால கடந்த சில தினங்களில் ஒரு 10% என்பது ஏறி இருக்கிறதாக இந்த ஜேபிஎம் ஆட்டோனுடைய செய்தி சொல்லுது. சரி நண்பர்களே, எப்படியோ நேற்று பல பேர்த்துக்கு வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. பல பேர்த்துக்கு லாஸே ரிமூவ் பண்ணிவிட்டு நோ லாஸ் நோ கெயின் அல்லது ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு திருஷ்டி தான் இன்றைக்கி பட்டு நம்ம மார்க்கெட் லேசாக கடும் வீழ்ச்சி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடி ஷேர்ஸ் மட்டும் இறங்காமல் ஏறிந்தான்னு வச்சுங்க, வேறு லெவல் வந்திருக்கு. ஆந்த்ரோபிக் உன் பேரை நான் மறக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.